தமிழகத்திலே எந்த பிரச்சனைகளை பற்றி யார் பேச வேண்டும்? முதலமைச்சர் வாயை திறந்து வேங்கவேலை பத்தி பேச மாட்டாருங்க. வாயை திறந்து பேசுவது முதல்வர் ஸ்டாலினுக்கு வேங்கைவேல் பற்றி பேச நேரமில்லை, ஆனால் உதயநிதி படத்தை பற்றி பேச மட்டும் நேரம் உள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். தீபாவளிக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக், இந்த பொங்கலுக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக், இது ஒண்ணுதான் சக்சஸ். ஒரு பொங்கலுக்கும் ஒரு தீபாவளிக்கும் இதுவரை தமிழகத்திலே இந்த அளவுக்கு சரக்கு விற்கப்படவில்லை, இன்னைக்கு வித்திருக்கிறாங்க, அது சக்சஸ். உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய படங்கள் அது அதிகம். இது ரெண்டு தான் தமிழகத்திலே அதிகமாகி கொண்டிருப்பது. உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பணம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, முதலமைச்சர் யோசிச்சார், ஏன்பா படத்தை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் அதுக்கு வெளியிருந்து வரணும், அதுக்கு கிருத்திகா ஸ்டாலின் அந்த அம்மாவே டைரக்டரா போட்டு பாருங்க, குடும்பமா இருக்கும். அந்த அம்மா படம் எடுக்குமா, இவரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா, நீங்கள் நானும் வேலை இல்லாதவங்க தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்கணுமா? குடும்பம். தமிழகத்திலே எந்த பிரச்சனைகளை பற்றி யார் பேச வேண்டும்? முதலமைச்சர் வாயை திறந்து வேங்கவேலை பத்தி பேச மாட்டாருங்க. வாயை திறந்து பேசுவது உதயநிதி ஸ்டாலின்ல ப்ரொடக்ஷன்ல வந்த ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணு கலங்கிருச்சுப்பா, நெஞ்சு புண்ணாயிருச்சுப்பா அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுவாரு. 6 மாசத்துக்கு இருப்பான். இன்னைக்கு வேங்கவேல ஒட்டி இருக்கிறாங்க, இன்னைக்கு காலைல போஸ்ட் ஒட்டி இருக்கிறாங்க. ஐயா 3 வருஷம் ஆச்சு வேங்கவேல், இன்னைக்கு 3 வருஷம் ஆச்சு. அதனால சிஐடி இந்த வேங்கை வயல்ல யார் இந்த அநியாயத்தை செய்தார்களோ சிஐடி அவங்களுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த இருக்கின்றோம். எதற்கென்றால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாததற்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துல ராஜ்பவன்ல இருந்து 1.5 கிலோமீட்டருங்க, முதலமைச்சர் வீட்டில இருந்து 3 கிலோமீட்டர். இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகம், தமிழகத்தில் நம்பர் 1 பல்கலைக்கழகம் இன்ஜினியரிங் பொறியியல் சைட்ல. அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள சாயந்தரம் 7:30 மணிக்கு 23 டிசம்பர் காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. அதை பத்தி இன்னும் வாய் திறந்து பேசுறானா பாருங்க, வாய் திறந்து பேசுறாங்களா பாருங்க. 23ஆம் தேதி நடந்ததுக்கு எஃப்ஐஆர் 25ஆம் தேதி டிசம்பர், 26 27ஆம் டிசம்பர் எஃப்ஐஆர் லீக். அதன் பிறகு போலீஸ் கமிஷனர் மெனக்கெட்டு பேசுறார், இல்ல ஒருத்தர் தான். இன்னைக்கு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் அது வேற மாதிரி வருது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.